வணக்கம். வணக்கம். ஓகே பொண்ணு வணக்கம். வணக்கம். சரி ஓகே, என்ன மாப்பிள்ளை சவுண்ட காணில? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, நல்லா கதைக்கிறீங்களா? ஓகே, பொண்ணு சவுண்ட் தான் கேட்டது, மாப்பிள்ளை சவுண்ட காணிலேன்னு சொன்னேன். சரி பார்க்கலாம். புதுப்படி நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். கட்டாயம் 3 பேர் தான் உங்களுக்கு சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. 3 பேரை தான் சொல்லலாம், மேலதிகமா சொல்லலாது. தவறான விடை சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? 2 பேரையும் டான்ஸ் ஆட விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஃபேன் கூட்டிட்டு விட்டீங்கன்னா ஆடுவோம். கூட்டிட்டு விட்டா ஆடுவீங்க. சரி, வேற நீங்களே சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? 2 பேரும் தவறான விடை சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? டான்ஸ் ஆடுறீங்க. சரி, டான்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. மாப்பிள்ள ரெடியா? மாப்பிள்ள நீங்க ரெடியா? என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லக்கூடாது. மேடையெல்லாம் சரியா தான் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணு ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? இத கொஞ்சம் கதைச்சீங்கன்னா இல்ல உங்களுக்கு ஃபேன் தருவாங்க, பிரச்சனை இல்ல. சரி ஓகே, இன்னைக்கு நீங்கள் திருமண பந்தத்தில் இணைஞ்சு 3ஆம் நாள் அப்படித்தானே? சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ். சரி பார்க்கலாம். மாப்பிளைக்கு என்ன பேர்? ஜது. 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 ரைட். பொண்ணுக்கு சுவர்ணா. சுவர்ணா. ஓகே, உங்களுக்கு ஜது மட்டும் தானா? ஜதுகுலன். ஜதுகுலன் அழகான பேர் உண்டு. ஜதுகுலன் அழகான பேர் இருக்கு. நீங்க ஜது வந்து சொன்னதுக்கு காரணம் என்ன? இதுவும் இருக்குதா? ஃபுல் பேரை சொல்ற கஷ்டம். ஜதுகுலன் ஒரு அழகான பேர். அவங்க சுவர்ணான்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு என்ன ஷார்ட் நேம்? தங்கச்சி சுவர்ணா தான். ஓகே, அவங்க நல்லா கதைக்கிறாங்க. சரி, என்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? இல்ல நல்லா கதைக்கிறாங்க, அதனால நான் கேட்டேன். லவ் மேரேஜா அல்லது அரேஞ்ச் மேரேஜா? என்ன வெக்கப்படுற மாதிரி இருக்கு? லவ் மேரேஜ். அவங்களே சொல்லிட்டாங்க லவ் மேரேஜ் சொல்லி. சரி, ஜதுகுலன் இவ்வளவு தூரத்துல லவ், சரிதானே? ரொம்ப சரியான தூரம், ஓடியும் போயிடாது, சரிதானே? ஒரு 2-3 மணித்தியாலங்கள் செல்லும். அதுவும் கொஞ்சம் கஷ்டம். காடுகள் கரம்பைகள் எல்லாத்தையும் தாண்டி போக வேண்டியா இருக்கு. எப்படி நீங்கள் அப்படி லவ் பண்ணினீங்க? எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷம். ஆஹா, சரியான ரொம்பவே கஷ்டமா இருக்குமே. என்னண்டு 7 வருஷம் இருந்தேன்னு சொன்னவே மிகவும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன சொன்னா 2 வருஷத்துக்கு மேல இருக்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன வெக்கப்படுறீங்களா? சரி, பொண்ணு ரொம்ப ரொம்ப சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ரைட், எப்படி தேடி பிடிச்சீங்க? ஸ்கூல்ல. அப்படியா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இப்ப டீச்சிங். ஓகே, ஸ்கூல்ல சொன்னா படிக்கிற காலத்துலயா? ஸ்டூடெண்ட். அப்பவே நீங்க லவ், அப்படியா? சரி, மிக்க நல்லது. தேடி பிடிச்சிருக்கிறீங்க. ஓகே, சந்தோஷமாக இருக்கிறாங்க, மிக்க ஹாப்பியா இருக்கிறாங்க. எப்பவுமே உங்களுக்கு கிடைச்ச இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன், இறைவனுடைய அருட்கடாட்சத்துடன் உங்களுக்கு கிடைச்ச மனைவி போல இருக்குது, சரிதானே? சரி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் அவங்களுடனே ஃபாஸ்டா அதுக்குரிய ஆன்சரை சொல்லிடுறாங்க. சரி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்கள் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் யாராக இருக்கும் என்று நீங்கள் கெஸ் பண்றீங்க? எந்த சைட்ல வந்திருக்கு? பொண்ணு சைட்ல இருந்து வந்திருக்குமா அல்லது மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்குமா? 2 பேரும் சொல்லுங்க. உங்களோட சைட்டா மாப்பிள்ளை சைட்? மாப்பிள்ளை சைட். பொண்ணு என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை சைட். சரி ஓகே, மாப்பிள்ளை இடத்துல என்னபடியா மாப்பிள்ளை சைட்னு சொல்றீங்களா? ரைட், ஓகே பார்க்கலாம். பொண்ணு என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை சைட். 2 பேருமே மாப்பிள்ளை சைட்னு சொல்லி இருக்காங்க. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னா, இவங்களுடைய திருமண பந்தத்துல இணைஞ்சு இன்றைக்கு 3ஆம் நாள். ஆனால் இவங்களோட வெட்டிங்குக்கு நான் சர்ப்ரைஸ் செய்ய வரையில இன்னைக்கு மாப்பிள்ளையினுடைய பிறந்த நாள், சரிதானே? இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்கள் இவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்கள் இன்னைக்கு நான் அவருக்குரிய பர்த்டேன்னு சொல்லித்தான் இன்னைக்கு சர்ப்ரைஸுக்காக வந்திருக்கிறேன், சரிதானே? சரி, மாப்பிள்ளை சைட்டே அவர் சொல்லிட்டார். சரி பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக் கொண்டு தந்திருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்கு. சரி ஓகே, மாப்பிள்ளை கொடுங்க பாப்போம். அப்படியே மாப்பிள்ளை பின்னுக்கு வையுங்க பாப்போம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்களோட பர்த்டேக்காக இந்த இடத்துல வர முடியாதவங்களை ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. யாராக இருக்கு? இந்த இடத்துல இல்லையா? இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்க இந்த இடத்துல இல்ல. இப்ப எனக்கு தெரியாது.
இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்க எல்லாம் செய்திருக்கிறாங்க. இங்க இருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணா சொல்லுவேன். அப்படியா? சில வேளைகள்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா வரமாட்டேன்னு சொல்லி இருந்தாங்க. மார்னிங் எடுத்து சொல்லி இருந்தாங்க, சில வேளைகள்ல வருவனான்னு சொல்லி இருந்தாங்க. பார்க்கலாம், நீங்கள் யாரை கெஸ் பண்றீங்க? உங்களோட கெஸ்ஸிங். உங்கள மிக்க பிரியம் வச்சிருக்கிற ஒருத்தங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், செத்த உறவாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்ல யாராக இருக்கு? என்ன மாப்பிள்ள, சில நேரத்துல யாரிடாவது கேட்கலாம், பார்த்து கண்டுபிடிங்க. நீங்க சரியான கெட்டிக்காரன் என்று சொல்லி இருந்தாங்க. சரிதானே? ஒருவருடைய கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறதுல வல்லவன் என்று சொல்லி இருந்தாங்களே எனக்கு. சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், அல்ல உங்களோட ஜூனியர்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். பலதரப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. உங்கள மிக்க பிரியமும் அன்பும் வச்சிருக்கிறவங்க. இருக்கும். என்ன மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? என்ன கிஃப்ட் வழி இருக்கு, தருவோமா? அதாவது குழு, ஏதாவது குழு. ஓகே, குழுவென்று சொல்லி சொன்னால் எப்படி சொல்லலாம்? உங்கள மிக்க பிரியம் தான் என்னால சொல்ல முடியும். எப்பவுமே அவங்களை உங்களால மறக்க முடியாதுன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. மறக்கவும் முடியாது, மறந்து விடவும் முடியாது என்று சொல்லியிருந்தாங்க. சரிதானே? மறக்கவும் முடியாது, மறந்து விடவும் முடியாது என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி யாராக இருக்கும்? என்ன ரகசியமாக வைஃபுக்கு சொல்லி சொல்லி சிரிக்கிற மாதிரி இருக்கு? அவ கதைக்க விடுவோமா? அவ கதைக்க விடுவோமா? என்ன மாப்பிள்ளை வேர்க்குது மாப்பிள்ளை, ஆனா இங்க ஒருவருக்கு பொண்ணுக்கு வேர்க்கல, மாப்பிள்ளைக்கு வேர்க்கிற மாதிரி இருக்கு. சரி, ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருந்தாங்க. இதை மாப்பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்லி தந்திருந்தாங்க. சும்மா ஓபன் பண்ணுப்பா. சும்மா ஓபன் பண்ணுப்பா. இத மாப்பிள்ளைகிட்ட கொடுங்கன்னு சொல்லி இருந்தாங்க. இத மாப்பிள்ளைங்க கையால பொண்ணுட்ட கொடுக்க சொல்லி தந்திருந்தாங்க. ஓகே, அழகான ஒரு ஷர்ட் உண்டு. ரைட், பொண்ணு அதை ஓபன் பண்ணுவோம். ஓகே, வச்சுட்டு பொண்ணுக்கும் வந்திருக்குது சர்ப்ரைஸ். சாரி. ஓகே, இப்ப மாப்பிள்ள சொல்லுங்க. பட் வந்த உடனே வடிவா கதைச்சீங்க. இப்ப நான் தான் கதைக்கிறேன் போல இருக்கு, நீங்க கதைக்கிறீங்க இல்ல? கெஸ் பண்ணணும். அப்படியா? எனக்கு சொல்லியிருந்தாங்க, நல்லா வெட்டி கதைப்பாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, உங்களோட கெஸ்ஸிங்ல யார் ஃபர்ஸ்ட்? நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? அம்மா. அம்மா. ஓகே, இவ்வளவு பேரும் இருக்க இந்த இடத்துல வர முடியாதவங்க நான் சொல்லி இருக்க, நீங்கள் அம்மாவை செலக்ட் பண்ணினது காரணம் என்ன? நீங்கள் அம்மாவை சொன்னதுக்கு காரணம் என்ன? பிரியமான சொன்னீங்க. பிரியமான ஆள். அம்மாவை விட ஒரு தரம் இல்லையா? அளவுக்கு அதிகமான. அளவுக்கு அதிகமான. சரி, அம்மாவை விட ஒரு தரம் இல்லையா? இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? எல்லா இடத்துலயும் இருக்கா. எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்படியா? சரி, நீங்கள் அம்மாவை கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. பாப்போம் அம்மாவா யாருன்னு சொல்லி. ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு ஒற்றை ரோஸா தந்திருக்கிறாங்க. ஐ லவ் யூ என்று சொல்லி இருந்தாங்க. நான் உங்களை மிஸ் பண்றேன்னு சொல்லி இருந்தாங்க. சரிதானே? அப்படியே ஒரு ஒற்றை ரோஸா தந்திருக்கிறாங்க. உங்களோட வைஃப் பிரச்சனை இல்லையா? அதான் கேட்டுனான்னு. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்டுனா. சரிதானே? அவங்க பிரச்சனை இல்லையாண்டபடியா தான் நான் இடையில உங்களுக்கு எடுத்து தந்த ரோசா முதலே பிரச்சனை வந்துடும் சொல்லி. சரி, ஓகே, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க. இப்பவும் எப்பவும் நான் நேசிச்சு கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக நீங்க கட்டாயம் இந்த ரோஸா வேண்டணும். சரிதானே? சரி, ஜதுகுலன், இப்ப சொல்லுங்க, ஒற்றை ரோஸ் தந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ரோஸா கொடுக்கிறது அன்பினுடைய ஆழமான ஒரு அடையாளம். சரிதானே? ஆனால் உங்களோட அம்மா அந்த மாதிரி தந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோஸா மகனை கொடுக்கிறது அந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் இல்ல. சரி, ஓகே, உங்கள
உங்கள மிக்க பிரியம் வச்சுக்கிற ஒருத்தங்க இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. இந்த இடத்துல வர முடியாதவங்க கட்டாயம் நீங்க யாருன்னு சொல்லணும். ஃபைனலா நான் யாருன்னு சொல்லுவேன். சரிதானே? அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம், பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, கெஸ்ஸிங் ஜார். சரணாகும் என்ன சொல்றீங்க? இன்னும் குழு வேணும். இன்னும் குழு. சரி, ஓகே ஓகே ஓகே. இன்னும் குழுவுக்கு பதிலா ஒரு gift ஒன்று தாரேன். ஓகே, குழுவுக்கு பதிலா ஒரு gift ஒன்று தந்திருக்குது. சரிதானே? என்ன மாதிரி மிக்கி அதை தரமாட்டாருன்னு சொல்றாரு போல இருக்கு. அப்படியா? குழுவுக்கு பதிலா ஒரு gift ஒன்று தந்திருக்கேன். சரி, பிறந்த நாளுக்கு அந்த மாதிரியான ஒரு gift ஒன்று. என்ன இல்ல, அதுக்குள்ள இருக்குது அதுக்குள்ள இருக்குது. சரி, இப்ப சொல்லுங்க, ஜாதுக்குள்ள இந்த மாதிரி ஜாஸ்தி எதிர்ப்பாங்க உங்களுக்கு. கொஞ்சம் ரோசா தந்திருக்கிறாங்க. அப்படியே மெதுவா நீங்கள் உடைச்சு பாக்குறீங்க, எடுத்து பாக்குறீங்க. இதை விட குழு எதுன்றவையா? ஜாதுகுலனுக்கு இதை விட குழு எதுன்றவையா? ஓகே, என்ன சொல்றீங்க? யாரை கெஸ் பண்றீங்க? கட்டாயம் சொல்ல. நிறைய பேர், ஏராளமான பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன பனிஷ்மெண்ட் சொல்றேன்னு சொன்னால், தவறான விடை சொன்னால் உங்களோட வைஃபை நீங்க தூக்கும். ஆல்ரெடியா ஜதுக்குல என்ன விளங்கல, அவன் மாட்டான் விடுதி போடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? சரி, இப்ப நீங்க இதை ஓபன் பண்ணுங்க. வேணும் ரைட், உங்களோட கெஸ்ஸிங்ல ஜா பார்க்கலாம். சரி, ஜாதுகுல ஸ்ரீலங்காவில இருந்து செய்திருந்தால் யாராக இருக்கும்? ஸ்ரீலங்காவில இருந்து செய்கிறேன்னு சொன்னா யாராக இருக்கும்? இன்றைய ஒரு நல்ல நாளில நான் குழப்பையில தானே நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, வெளிநாடுன்னு சொல்லி சொன்னா உங்களோட கெஸ்ஸிங். வெளிநாடுன்னு சொன்னா உங்களோட கெஸ்ஸிங் யார்? வேகமா சொல்லணும். என்ன கெட்டிக்காரன்னு சொன்னாங்க. ரோசா தந்தோடனே நீங்கள் பயந்துட்டீங்க போல இருக்கு. ஜதுகுல ரோசா தந்தோடனே பயந்துட்டீங்க போல. ரோஸ் தான் சிக்கலுக்கு தேசியமா? சரி, ஓகே. அப்படியா? சரி, அப்படியா? ரைட், சொல்லுங்க பாப்போம். வேறு யார் இந்த மாதிரி கிஃப்ட் விட தருவோம்? உங்களை ஆகலின் டென்ஷன் பட்டுறதான் போல இருக்குது. கிஃப்டா தான் தருது. சரி, கட்டாயம் நீங்க சொல்லணும் யாருன்னு சொல்லி. நானும் விட போறது இல்ல, அந்த ஆளை கட்டாயம் சொல்லணும் இந்த இடத்துல. என்ன தெரியாத மாதிரி கேட்கிறார் போல யார் யாருன்னு சொல்லி மனசுக்குள்ள இருக்கு கூட வீரத்துக்குள்ள. என்னடாப்பா சொல்றது, இதுல பிரச்சனையாகி விடுமே. அம்மா இருக்கிறாங்க, சகோதரங்கள் இருக்கிறாங்க, வைஃபின் சொந்தக்காரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஜதுகுலனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? இன்னொரு கிஃப்ட். என்ன ஜதுகுல? சரி, உங்களோட குழு வந்து தார. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இருந்தாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சொல்லி இருந்தாங்க. வெளியவா உள்ளவா? ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா தான் இல்லையா? அப்படி என்ன சொல்லி இருந்தாங்க என்றால், ஈவினிங் எங்களோட இடத்துக்கு வாரதுக்கு இருக்கிறாங்க போல இருக்குது. கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் இந்த சர்ப்ரைஸ முடிச்ச பிறகு வரலாம் வண்டி இருக்கிறாங்க போல இருக்குது. நான் தான் கூட கதைக்கிறேன் போல ஜதுகுல. கதைங்க, இனி நீங்க கதைங்க. சொல்லுங்க, எல்லாம் தந்து முடிச்சுட்டேன். இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு. அதே என்னன்னு சொல்லிச்சேன்னா, சரி, உங்களுக்கு அதை என்னன்னு சொல்லிச்சேன்னா, அதுல நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் இருக்குது. சரிதானே? அதெல்லாம் ஃபைனலா கொடுக்க சொல்லி இருந்தாங்க. அவர் சொன்ன பிற்பாடு சொல்லி இருந்தாங்க. உங்களுடைய என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, மிச்சத்தை சொல்றேன். இன்னும் ஃபைனலா ஒரு குழு கொண்டு தரணும். யார் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. யார்
ஒரு தரம் இல்லையா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க, போய் சொல்லக்கூடாது. இது ஒருத்தங்கல்ல. சொல்லட்டா? ஒரு கேர்ள் தான் தந்தது. இப்ப சொல்லுங்க யாருன்னு சொல்லு. சரி, ஓப்பனுக்கு வார. இவர் கேர்ள் தான் தந்தவங்க. கதை முடிஞ்சு. கதை முடிஞ்சுதா? அப்படியா? ஒரு கேர்ள் தான் தந்தவங்க, உண்மையிலே ஒரு கேர்ள் தான். சரி, இப்ப சொல்லுங்க யாராக இருக்கு. அம்மாவை மட்டும் சொல்லி இருக்கிறீங்க, மெட்டாப்ல நீங்க விவரமே சொல்லல. இன்னும் 2 பேரை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்து இருக்கிறாங்க. ஒரு கேர்ள் தான் உங்களுக்கு தந்தவங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க யார. கேசனா. அவங்க யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, ஓகே, இருக்கலாம். ரைட். மூன்றாவதாக நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? மூன்றாவதாக இன்னொரு ஆளை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் முதல் அவங்களை சந்திச்ச அந்த இடம் இங்கேயாகவும் இருக்கலாம், வவுனியாவும் இருக்கலாம், உங்களோட நானாட்டானாவும் இருக்கலாம். 3 இடத்துல ஒரு இடத்துல நீங்க முதல் அவங்களை மீட் பண்ணி இருக்கிறீங்க. சரி, இப்ப சொல்லுங்க யாருன்னு சொல்லு. இவங்களா? சரி, பார்க்கலாம். சரி, முதல் அவங்களை தான் சந்திச்சுக்கிறீங்க. சரி, ஓகே. உங்களோட 3 பேரை சொல்லி இருக்கிறீங்க. முதலாவதாக உங்களோட அம்மாவை சொல்லி இருக்கிறீங்க. இரண்டாவதாக ஒரு பிள்ளைய சொல்லி இருக்கிறீங்க, கேசனான்னு சொல்லி இருக்கிறீங்க. மூன்றாவதாக உங்களோட வைஃபை சொல்லி இருக்கிறீங்க. சரி, அது பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட் சொல்லி சொன்னா உண்மையிலே எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அது சகஜம். அது வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. சரி, இந்த 3 பேர்ல ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. ஜாரா சுவர்ணா. அப்ப உங்களோட அம்மா இல்ல? என்ன சொல்றீங்க? 3 பேருமே செய்யக்கூடிய. இல்ல, நீங்க வெட்டி கலைக்க கூடாது. சரி, 3 பேர்ல ஒருத்தங்க உங்களோட வைஃபை சொல்லி இருக்கிறீங்களா? உங்களோட அம்மா இல்ல, அம்மா செய்திருக்க மாட்டாங்க. அப்படியா? செய்திருக்காமா. ஓகே, சரி, 3 பேர்ல ஒருத்தங்க. சரி, இன்னும் 2 பேர் செய்திருக்கிறாங்க. 3 பேர்ல 2 பேர் செய்திருக்கிறாங்க. 3 பேர்ல 2 பேர் செய்திருக்காங்க. உங்களோட அம்மா, இன்னொரு பிள்ளைய சொல்லியிருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் கேசனா, மற்ற உங்களோட வைஃபை சொல்லியிருக்கீங்க. கவிதை ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் எழுதி கொடுத்த கவிதை என்று எனக்கு சொல்லி இருந்தாங்க. அதையும் ஒருக்கா வாசிச்சு காட்டணும் கட்டாயம் சொல்லி இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? 1 2 அவங்க ஏதோ கதைக்கிறாங்க. ஆக்களை திருப்பி பாப்போம். 1 2 சொல்றாங்க. அதான் சிக்கலாம். சரி, ஓகே. ஃபைனலா பாப்போமா? உங்களை குழப்ப விரும்பல. உங்களோட வைஃபும் குழம்பி விட்டுருவாங்க. நான் இந்த இடத்தை விட்டு போன பாடம் இல்ல, ஒரு பாதை தான் இருக்குது. 2 3 பாதை என்ன ஓடி தப்பிடுவேன். சரி, ஓகே, ஓபன் பண்ணாங்க பாப்போம். தங்கச்சி அம்மா பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்களா? சரி, ஓகே, பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்களா? ஜார் அம்மா. நீங்களா? ஓ, சரி, ஓகே. யார் செய்திருக்காங்க? அம்மாவும் தங்கச்சியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அம்மாவை சொல்லி இருக்கீங்க. உண்மையிலேயே அண்ணான்னு சொல்லிச்சுன்னா தங்கச்சி அவளுக்கு ரொம்ப பாசம். சரிதானே? இந்த இடத்துல நீங்க டென்ஷன்ல தங்கச்சியை மறந்துட்டீங்க போல இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஷர்ட்டையும் இந்த ஃப்ரேம், அடுத்தது ஒரு சாரியையும் உங்களோட வைஃபுக்கு சாரியையும் தந்திருக்கிறாங்க, உங்களோட அம்மாவும் உங்களோட தங்கச்சியையும். சரிதானே? சரி, இந்த தருணத்துல அவங்க இந்த மாதிரி மகனுக்கு தன்னுடைய அன்பை பரிசாக கொடுக்கணும் செய்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களோட அம்மாவுக்கும் தங்கச்சி? நன்றி. என்ன சின்ன சொற்ப இதுலயே நன்றி என்று முடிச்சிட்டீங்க. ஒருக்கா கூப்பிடுங்க பாப்பா உங்களோட அம்மாவையும் தங்கச்சி. சரி, இரண்டாவதாக அடுத்ததாக நிறைய கிஃப்ட்கள் தந்திருக்கிறாங்க. இன்னொருத்தங்களும் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறாங்க. அவங்க யாராக இருக்கு? உங்களோட அம்மா தங்கச்சியை விட இன்னொருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறாங்க. அவங்க யாராக இருக்கு? என்ன இடுப்புல கை வச்சாச்சு? சரி, ஓகே. அம்மா கிட்ட வாங்க. அம்மா மகனுக்கு ஒரு விஷ் பண்ணி. தங்கச்சி நிக்கிறாங்களா?
தங்கச்சி நிக்கிறாங்களா? ரைட், நீங்க விஷ் பண்ணுங்க. ஓகே, மருமகளை மறந்துட்டீங்க நீங்க. சரி ஓகே, சரி ஓகே, உங்களோட தங்கச்சி வரட்டும். ஜதுகுல இரண்டாவதாக சர்ப்ரைஸ் பண்ணவங்க யார்? உங்களோட வைஃபா அல்லது உங்களோட ஃப்ரெண்டா? உங்களோட வைஃபா உங்களோட ஃப்ரெண்டா யார்? பெரிய ஒரு டென்ஷனான ஒரு கேள்வி, சரிதானே? வாத்தியாருக்கே ஒரு கேள்வி, உங்களோட வைஃபா அல்லது உங்களோட ஃப்ரெண்டா? என்ன வேர்க்கிற கூட மாதிரி இருக்குது, அப்படியா? என்ன சொல்றீங்க? ஃப்ரெண்ட். சரி ஓகே, மிக்க நல்லது. சரி, உங்களோட தங்கச்சி வந்துட்டாங்களா? ரைட் ஓகே, தங்கச்சி வரட்டும். உங்களோட அம்மா ஒரு சின்ன குட்டி கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த விசேஷமான உன்னுடைய பிறந்த நாள் போல எல்லா நாட்களும் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவன் உன் கூடவே இருந்து அவனின் அனுக்கிரகத்தால் வாழ்க்கையை வெல்ல வாழ்த்துகிறேன் மகனே என்று சொல்லி ஒரு குட்டி கவிதையை உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. இன்னும் பெரிய கவிதை ஒன்று இருக்குது, சரிதானே? பெரிய கவிதை. சரி, அந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னால் இந்த கவிதையிலேயே எழுதி இருக்கிறாங்க, பார்க்கலாம். ஓகேயா? ஜதுகுல கொஞ்சம் கதைங்களேன், உங்களோட குரல். ஓமம். சரி ஓகே. என் வாழ்வின் வசந்தமே, என் அன்பின் ஆழமே, தடைகள் தாண்டி நாம் இணைந்தோம், அன்பால் இவ்வுலகை வென்றோம். என் உயிர் காதலனே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் சிரிப்பின் ரகசியமே, என் இன்பத்தின் ஊற்றே, 1000 உறவுகள் இருந்தாலும் உன் அன்பே எனக்கு பெருமை. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பே. என் நிழலாக, என் நிஜமாக, என்றும் என் அன்புக்குரியவராக நீடூழி வாழ்க. நீயே என் உலகம். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் விழிமூடி சித்தரித்த கனவினில் சித்திரமாய் உருப்பெற்ற சிற்பமே, அதிசயங்கள் ஏராளமாய் இந்த உலகில் இருக்கலாம், ஆனால் என் கண்களுக்கு தெரிந்த அதிசயம் என் கணவனே, என் நண்பன், என் காதலன், என் ஆசை நாயகன், என் சண்டைக்காரன், என் கணவன், என் எல்லாமும் ஆன உமக்கு என் பலகோடி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன்னுடன் கைகோர்த்த நாள் முதல் என்னுடைய வாழ்நாளில் என்னை விட இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கும் பெண் யாருமில்லை. என் அருமை கண்ணாளனே, நீங்கள் பல்லாண்டு வாழ்க. என் வாழ்க்கைக்கு கிடைத்த பொக்கிஷம் நீ அல்லவா. நீ காணும் மகிழ்ச்சி என்னுள் பேரின்பமாக மாறும். உனக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுடைய அன்பான ஒரு துணைவி, உங்களுடைய அன்பு காதலி இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. பேஸ்புக் மூலம் அறிமுகமாகிய நீங்கள் வவுனியாவில் முதல் சந்தித்த தருணத்தில் இன்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். இறைவனுக்கு முதல்கண் நன்றியை தெரிவிக்க வேண்டும். புதுப்பிடிப்பு நாள் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஜதுவுடன் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் உங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களையும் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ சோ மச். குட் லக். உங்களோட அன்பான மனைவி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. என்ன சொல்றீங்களோ? தூக்கவா அல்லது கட்டி பிடிச்சு கொஞ்சமா? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி தூக்கணும் அல்லது அவங்களை விரிக்கி கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தா தான் அந்த அன்பின் அடையாளம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன ஜதுகுல வைஃபே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதிசயமா இருக்குது. பக்கத்திலேயே இருந்திருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? சரி, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வேக்கல எனக்கு உங்களுக்கு கேக்குதா? என்ன சொல்றீங்க? ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்களா? அப்படியா? சரி ஓகே ரைட். தங்கச்சி நீங்க என்ன சொல்றீங்க? எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? உங்க மிஸ்டருக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? எல்லாம் கவிதையிலேயே சொல்லியாச்சு. அப்படியா? எல்லாம் கவிதையிலேயே சொல்லியாச்சு. சரி ஓகே. இப்படியே சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு தேங்க்யூ சோ மச். குட் லக். தேங்க்யூ.